ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2024 ரிலீஸ் ஆன படங்களையே ஒஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி இந்தியா, ஓவராலாக இந்த வருஷம் வந்ததுலேயே நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆன பல்மொழி படங்களில் ஒஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது வந்து ரிவ்யூ வச்சு மட்டும் இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு மட்டும் அப்படின்னு இல்லாமல் ரிவ்யூ, பாக்ஸ் ஆஃபீஸ், கிரிட்டிக்ஸ்னு பல விஷயங்கள், பல டேட்டாவை மிக்ஸ் பண்ணி தான் இந்த லிஸ்டிங்கை நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க நாங்கள் சொல்கிற டேட்டாவை வச்சுட்டு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போகலாம், அதுக்காக இங்கே வந்து சண்டை போடாதீங்க. நம்ம வந்து எத்திக்கலி ரிவ்யூ, பாக்ஸ் ஆஃபீஸ் இதை வச்சு தான் வந்து ஒரு படம் நல்லா போச்சா இல்லையான்றதை வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இந்த படம் ஒஸ்டா பெஸ்டான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 9ஆவதாக இருக்கிறது கிரேவன் ஹண்டர்ஸ். இந்த வருஷம் இப்போ கடைசி நேரத்தில் தான் டிசம்பர் மாதம் அதை பார்த்து ரிலீஸ் பண்ணானுங்க. IMDbல மொத்தமாகவே இந்த படம் வந்து 5.4 தான் வாங்கியிருக்கு 10க்கு. ஸோ அதே மாதிரி ராட்டன் டொமேட்டோஸ் 100%க்கு 16% தான் வாங்கியிருக்கு. ஓவராலாக கிரிட்டிக்ஸ்லாம் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன். இது வந்து சோனிக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்றது பலரும் பதிவு பண்ணியிருக்காங்க. விஷுவல் அதெல்லாம் ஓகே தான், பட் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கழுவி ஊற்றிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் $130 மில்லியன். பட் இப்போ வரையும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணதே $42 மில்லியன் தான். இதுக்கு மேல இந்த படம் கலெக்டே பண்ணாது. தியேட்டர்ல ஜாம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து மிஞ்சி போனா ஒரு 10 மில்லியன் கலெக்ட் பண்ணா அதுக்கு மேல பண்ண வாய்ப்பே இல்லை, போட்ட காசே எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஓவராலா பார்க்கும்போது கிரேவன் தி ஹண்டர் வந்து ஒரு டிசாஸ்டர் தான், ஒரு ஒஸ்ட் ஃபிலிம் தான். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது ஜோக்கர் 2. ஸோ ஜோக்கர் 1 கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். எல்லாரையும் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ண வச்ச ஒரு DC படம் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு பார்ட் 2 ஃபிலிம் சொல்லிட்டு பல எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த படம் பலருக்கும் வந்து மாரடைப்பே உருவாக்குச்சு. ஜோக்கர் 2ஓட கிரிட்டிக்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு அண்ட் ஒஸ்ட்டாக தான் கிடச்சிருந்தது. IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 5.2 கொடுத்தாங்க. ராட்டன் டொமேட்டோஸ்ல 31% கொடுத்தாங்க 100க்கு. இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது $200 மில்லியன் இதுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. கலெக்ட் பண்ணது $206 மில்லியன். எக்ஸ்ட்ரா ஒரு $6 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. பல பேருக்கு இது வந்து பிடிக்கவும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு படம் ஒரு மியூசிக்கல் ஜானர்ல வந்து எடுத்துட்டாங்க. சும்மா ஆனாவுனான்னு பாட்டு போட்டு பல பேரையும் கழுத்தறுத்து வெறுப்புக்குள்ளாக்கிட்டாங்க. இதனாலே இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிமா இந்த வருஷத்துல அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல 7ஆவதாக இருக்கிறது மேடம் வெப். சோனி எடுத்த இன்னொரு தேவையில்லாத ஆணியில் இதுவும் ஒன்று. இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே வந்து சரியான அடி வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 நாளில் HD பிரிண்டே ரிலீஸ் ஆச்சு ஆன்லைனில். அந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் அந்த படத்தை தொடர்ந்து நடந்தது. இந்த ஒரு படத்துக்கான கிரிட்டிக்ஸ், ரிவ்யூ எல்லாமே கேவலம் தாங்க. ஸோ கழுவி ஊத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சரி, IMDbல அந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 10க்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ராட்டன் டொமேட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொருட்டாவே மதிக்காமல் 11% தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன் எடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. $100.5 மில்லியன். அதாவது $0.5 மில்லியன் மக்கள் வந்து மொய்யா வச்சு இந்த படத்துக்கு வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக முடிச்சு விட்டீங்க போங்க கதை தான் இந்த வருஷத்தில் மேடம் வெப்போட கதி. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது சர்ஃபீரா. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழில் ரிலீஸ் ஆன சூரரை போற்றோட ஹிந்தி ரீமேக் தான் இந்த படம். சேம் சுதா கோங்காரா தான் இந்த படத்தையுமே எடுத்தாங்க. இருந்தாலும் தமிழில் போன அளவுக்கு வந்து ஹிந்தியில் போகல. IMDb ரேட்டிங், ரிவ்யூ வைஸ்லாம் இது ஓரளவு டீசெண்டாகவே கிடச்சிச்சு. பிகாஸ் இது ஒரு ரீமேக் படம் அப்படின்றனால ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் கிடச்சிது. 80 crores பட்ஜெட், பட் பாக்ஸ் ஆஃபீஸ் 30 தான் கலெக்ட் பண்ணுச்சு. இந்தியா ஆடியன்ஸ்க்கு அவ்வளோவா இது போய் சேரல. இதை தாண்டி சூரரை போற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங்கில் பலரும் பார்த்துட்டாங்க. அதனால எனக்கு இந்த ஆணி எதுக்குடா அப்படின்ற மாதிரி பலரும் வந்து ரிவ்யூலேயே வந்து பச்சையா கேட்டாங்க. இதை ஏன் வந்து நான் இப்போ இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். IMDb, ராட்டன் டொமேட்டோலாம் கொஞ்சம் டீசெண்டா தானே இருக்கு. பட்ஜெட் தான் போட்ட காசு எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஒரிஜினல் வெர்ஷன் சூரரை போட்டு IMDbல 8.7 வந்து 10க்கு வாங்குச்சு. அதே நேரத்தில் ராட்டன் டொமேட்டோஸ் 67% வாங்குச்சு 100க்கு. அப்படி பார்க்கும்போது ஒரிஜினல் வெர்ஷன் கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு ரீமேக் வெர்ஷனா இருக்குன்ற காரணத்தினால வந்து லிஸ்ட்ல நம்ம வந்து சேர்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாம ஹிந்தி ஆடியன்ஸே ஒத்துக்கிட்டாங்க இது பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம் இந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு. லிஸ்ட்ல 5ஆவதாக இருக்கிறது கங்குவா. இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ்ல வந்து கங்குவாவும் ஒரு படமா இருந்தது. பலரும் இந்த படத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இந்த படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் பெருசா சொல்லி ஒரு பெரிய ஹைப்பே ஏத்துனாங்க. 2000 கோடி கலெக்ட் ஆகும், இது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு கேம் சேஞ்சர், பல விஷயங்களை சொல்லி ஆடியன்ஸ் வேற லெவல்ல ஹைப் ஏத்துனாங்க. படத்துல ஆக்டர்ஸோட ஆக்டிங் அந்த படத்துல இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி, இதை தாண்டி இம்ப்ரெசிவா கதையில இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பெருசா இல்ல. இதை தாண்டி இந்த செகண்ட் பார்ட் அந்த ஒரு மோகம் வந்து இப்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப
அதிகமா போயிட்டு இருக்கின்ற காரணத்தினால மிச்சத்தை செகண்ட் பார்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய லேசி ரைட்டிங் பண்ணிட்டாரு. இதன் காரணமா ரிவ்யூ வைஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் இந்த ஒரு படம் ஆச்சு. IMDb ரேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.7, ராட்டன் டொமேட்டோஸ்ல 53% வாங்குச்சு 100க்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 350 crores, பட் லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸே 110 to 120 crores தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுச்சு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது இந்தியன் 2. ஸோ இந்த படமும் இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இருந்தது. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியன் 2 வரப்போது, என்னமா இருக்க போது, சங்கரோட ஃபிலிம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் சங்கரோட படம் வருது, என்ன பண்ண போறான்னு பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் பாத்தீங்கன்னா சேம் கங்குவாக்கு சொன்ன விதம் தான், பார்ட் 2 பார்த்து இந்த ஒரு மோகம் அதிகமாயிருச்சு, கதையெல்லாம் நம்ம வந்து அடுத்த பாட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை ஃபுல் பண்ற விதத்துல இவங்களே ஃபுல் பண்ணிக்கிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இல்ல, அதை தாண்டி விஷுவலா மட்டும் பிரம்மாண்டமா காமிச்சு இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது போகல. இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பயங்கரமான அடி வாங்குச்சு. IMDb ரேட்டிங்ல 3.9 கிடைச்சது 10க்கு. சோ அதே மாதிரி ராட்டன் டொமேட்டோஸ்ல 15% தான் கிடைச்சிச்சு 100க்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடி. அதுல வந்து டோட்டலா பாக்ஸ் ஆஃபீஸ் லைஃப் டைம்ல கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 151 கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு. ரிவ்யூ வைஸும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வரையும் சரி, ரெண்டுலயுமே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இந்த ஒரு படம் இந்த வருஷத்துல அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது படே மியான் சோட்டே மியான். ஸோ இந்த படம் பாலிவுட் படம். பாலிவுட்ல எப்பயுமே இந்த ஸ்பை த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 10-15 வரும். அதுல ஒன்னாம் அந்த படம் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மாஸ் ஹீரோஸ், அக்ஷய் குமார் அண்ட் டைகர் ஜாக்கி ஷெரப்னு சொல்லிட்டு பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பெரிய பட்ஜெட்ல வச்சு ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி வேற லெவல்லாம் ப்ரோமோட் பண்ணி பாலிவுட் ஆக்டரான பிருத்திவிராஜை சேர்த்து மொத்தமா கூண்டோட கைலாசாவோ குதிச்ச ஒரு படம் தான் இந்த படம். ரிவ்யூ வைஸ் அது மட்டும் இல்லாம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பல விதத்துலயும் இந்த படம் வந்து பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இந்த வருஷத்துல இந்த படம் வந்து அமைஞ்சிச்சு. இதை தாண்டி இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 350 கோடி. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணது என்னமோ 100 கோடி தான். ஓவராலா ஒரு பெரிய டிசாஸ்டர் பாலிவுட் பிலிம்ல இந்த ஒரு படம் இந்த வருஷத்துல அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது டபுள் ஸ்மார்ட். இந்த படம் இஸ்மார்ட் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல ஒரு தெலுங்கு படம் வந்தது. அதுக்கான சீக்வல் படம் தான் இது. இந்த ஒரு படத்துக்கு வந்து பெருசா ஹைப் இல்லைனாலும் தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு டீசென்ட் ஹைப் இருந்தது. ஏன்னா அந்த படம் நல்லா ஓடுச்சு. ஸோ இதுல என்ன பண்றாங்க, அது மட்டும் இல்லாம சந்தேஷ் தத் வேற இல்லைன்னு வந்திருக்காரு, இந்த படம் எப்படி இருக்க போதுன்ற ஒரு டீசென்டான எதிர்பார்ப்புல போனாங்க. ஆனா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கு. பல தியரிஸை முன்னிறுத்தி, அதாவது சைஃபையா போனா பரவாயில்ல, கொஞ்சம் மித்திக்கலா போனா பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே போட்டு குழப்புறேன்டான்ற பேர்ல படத்துக்கு சம்பந்தமே இல்லாம பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒன் ஆஃப் த கிரிஞ்சஸ்ட் மூவியா இந்த வருஷத்துல இந்த படம் அமைஞ்சிச்சு. கிரிட்டிக்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ்னு எல்லா விதத்துலயும் பயங்கரமான அடி. இதன் காரணமே தரமான ஒரு டிசாஸ்டர் படமா இது அமைஞ்சிச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 90 கோடி. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா 18 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ராம் புத்தினேனி அப்கமிங் ஆக்டர், அவரை வச்சு 90 கோடிக்கு எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவருக்கு வந்து எட்டாத ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஏணி பறிக்கிற ஆணியை செஞ்சு அவர் பத்திரமா வாங்கி கட்டிக்கிட்டாரு அந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அமைஞ்சிருக்கு. ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது சாண்ட்லவுட்ல இருந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மார்டின், அதாவது கன்னட பிலிம். இது இந்த படத்துக்கு மேல வந்து மத்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா சாண்ட்லவுட் சைட்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த KGF, காந்தாரா இந்த ஒரு ஹிட்ஸுக்குலாம் அப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் படம் வருது, கண்டிப்பா இது ஒரு பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து எதிர்பார்த்தாங்க. ட்ரெய்லர் அது இதெல்லாம் வச்சு நிறைய பேசப்பட்டது. பட் இந்த படம் கிரிட்டிக்ஸ் வைஸ் வந்து கழுவி ஊத்துனாங்க. ரோஸ்ட், கிரிஞ்சு, அதுன்னு ஒரு ஸ்பூஃப் மெட்டீரியலா பலரும் வச்சு செஞ்சாங்க. சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய ரிவ்யூவர்ஸ், ரோஸ்ட் வீடியோ போறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிச்சு. எல்லாருமே கழுவி ஊத்தி இந்த வருஷம் வச்சு செஞ்சாங்க இந்த படத்தை. படத்தோட பட்ஜெட் வந்து 150 கோடி. டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸே லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸே 25 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த KGF, காந்தாராக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி இப்பதான்ப்பா எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்த மக்கள் மத்தியில ஒரு மண்ணலி போற வேலையை பாத்தீங்கன்னா இந்த மார்டின் செஞ்சு மொத்தமா மூடி விட்டுட்டு போயிருச்சு. இதெல்லாம் தான் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிவ்யூ வைஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி தான் இவங்க எல்லாரையுமே லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம். இதை தாண்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட் தான் போலான் இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களோட தனிப்பட்ட லிஸ்ட் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.